Hi friends, welcome to 4 Star Studios. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுஷா, அதுவும் கோதுமை மாவில் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பர் டேஸ்டியான ஜூஸியான கோதுமை மாவு பாதுஷா எப்படி செய்யலான்னு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தடவை தீபாவளிக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்மளுடைய இந்த கோதுமை மாவோடு சேர்த்து புட்டுக்கு மாவு பிசைற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் பிசறினீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் மாதிரி உங்களுக்கு மாவு கிடைக்கும். பாருங்கள், இது போல் இருக்கும். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைய வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ஆனால் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி இது ரெண்டையும் நல்லா கரைய வச்சுக்கலாம். 2 ஏலக்காயை தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. நமக்கு பாதுஷாவுக்கு 1/2 கம்பி பதத்துக்கு பாகு இருக்கணும், 1 கம்பி பதம் வந்துடக்கூடாது. நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். நீங்கள் நம்மளுடைய மாவை இந்த மாதிரி கையில் எடுத்து இப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி லேயராக இருக்கும். இப்படி இருந்தால் தான் நம்மளுடைய பாதுஷா நல்லா சாஃப்டாக லேயராக கிடைக்கும். இப்போ இந்த நம்மளுடைய மாவை 2 போர்ஷனாக பிரித்து ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு பாதுஷாவில் நிறைய லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கப்புறமா இதை இனிமேல் அழுத்தி பிசையக்கூடாது. இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ்க்கு எடுத்து 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. சாஃப்டாக தேய்ச்சி இந்த மாதிரி சின்ன பால் சைஸ்க்கு பண்ணிவிட்டு உள்ளங்கையால் இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து நம்மளுடைய விரலால் இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா பாதுஷாவோட ஷேப் கிடச்சிரும். பின்னாடியும் லைட்டாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டான ஷேப்புக்கு நம்மளுடைய பாதுஷா ரெடி ஆகிடும். எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்லன்னு கூட சொல்லலாம், மீடியம் ஃப்ளேமில் கூட கிடையாது, லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம இந்த பாதுஷாவை போட்டதுக்கப்புறம் இப்போ தான் எண்ணெய் ஹீட் ஆகி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் தான் கடைசி வரைக்கும் இந்த பாதுஷாவை நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்த உடனே கரண்டி போட்டு கலந்துட வேண்டாம். ஒரு பக்கம் நல்லா வெந்து அது மேலே எழும்பி வரும். வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் நமக்கு டக்குன்னு கருகிடும், பிரிஞ்சும் போயிடும். அதனால் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். இப்போ ஒரு பக்கம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆன பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமுமே இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம எண்ணெயிலிருந்து நம்மளுடைய பாதுஷாவை ரிமூவ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வேக வைக்கும் போது தான் நமக்கு கரெக்டாக அந்த லேயர்ஸ்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய பாதுஷா இந்த மாதிரி நல்லா வெயிட்லெஸ்ஸாக நல்லா சாஃப்டாக சூப்பராக லேயராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய சர்க்கரை பாகு மிதமான சூட்டில் இருக்குது, பாதுஷாவும் மிதமான சூட்டில் இருக்குது. ரொம்ப ஆறி போயிடக்கூடாது. சர்க்கரை பாகு ஒருவேளை ஆறி போயிருந்தால் லேசாக சூடுபடுத்திக்கோங்க.
இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு மொத்தமே ஒரு 4 நிமிஷம் மட்டும் நமக்கு இது ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. ஒரு 4 நிமிஷத்துலேயே அந்த சக்கரை பாகை இழுத்துக்கிட்டு நம்மளுடைய பாதுஷா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்ல ஒரு மைல்டான இனிப்பாக இருக்கும். பாருங்கள், ஜூஸியாக இந்த மாதிரி எடுத்து வெளியில் வச்சுடுங்க. இதுலேயே இது நல்லா ஊறி வந்துடும். ரொம்ப நேரம் ஊற வச்சிட வேண்டாம். இப்போ நம்மளுடைய டேஸ்டியான நல்ல ஜூஸியான பார்க்குறதுக்கே சூப்பரான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. கோதுமை மாவில் இந்த தடவை தீபாவளிக்கு இதே மாதிரி பாதுஷா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்கள் வச்சு ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் நீங்களும் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பாதுஷாவை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் நேரம் ஆக ஆக இன்னுமே நல்ல சாஃப்டாகும். அதனால் ஒரு 4 நிமிஷம் மட்டும் நீங்கள் மொத்தமே இதை ஊற வச்சு சக்கரை பாகிலேருந்து எடுத்து வெளியில் வச்சிடலாம். டேஸ்டியான இந்த பாதுஷா ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.